முருகன் ஏன் விஷ்ணுவின் வழிபாட்டை ஏற்றார் தெரியுமா? ஒரு காலத்தில் உலகில் தர்மம் குறைந்து அசுரர்கள் மீண்டும் தங்களின் கொடூரங்களை மிகைப்படுத்தினர். சூரபத்மன் சில ஏடுகளில்தான் வீழ்ந்த பின் பிறந்து வந்த சில சக்திகள், குற்றகாலன், தண்டன் மற்றும் 12 தலைமையிலான சிரம் மீண்டும் பயங்கரமான யுத்தங்களை தொடங்கினர். தேவர்கள் மீண்டும் இடர் கொண்டனர். இந்த வேளையில் கந்தரிடம் பிரார்த்தனை செய்து விஷ்ணு தாமே இந்த பிரச்சனையை தீர்க்க முற்பட்டார். விஷ்ணு பகவான் மிகுந்த பக்தியுடன் முருகனை அடைந்து, பரமஞானி, பரம வீரர், உமது கருணை இல்லாமல் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது. எனவே உன்னையே நான் வழிபடுகிறேன். உன் அருளால் இந்த துன்பங்களை மாற்றிவிடு என்று கூறி 6ஆம் நாள் வரை முருகனை வேல்படை கொண்டு பூஜை செய்தார். அந்த வழிபாட்டின் போது விஷ்ணு பூஜையில்தான் பயன்படுத்தும் சங்கு சக்கரங்கள் அல்லாது முருகனுடைய வேலையும் கந்தசஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களையும் தான் உபயோகித்தார். முருகன் பெருந்தயவுடன் தன்னை முழுமையாக வழிபாடு செய்த விஷ்ணுவின் பக்தியை ஏற்றார். பகவன் விஷ்ணுவே நீரும் பரம்பொருளின் ஒரு அம்சம். ஆனால் இந்த உலகில் நீரே என்னை வழிபடுகிறீர் என்றால் இது பக்தியின் உச்சமா, எளிமையின் மகிமையா என்றார். அப்போது விஷ்ணு பதிலளிக்கிறார். ஓம் சரவணபவா, நீயே இந்த காலத்திற்கே உரித்தான பரம ஞானம். உன்னை போற்றுவதற்கே இந்த பிறவி என்று வணங்கி அருளை பெற்றார். இதற்காகவே சில முருகன் கோவில்களில் விஷ்ணுவின் சன்னதியும் காணப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை மற்றும் திருப்புகழ் பாடல்களெல்லாம் இதற்கான குறிப்புகள் காணப்படும். இந்த கதை பக்திக்கு வயது, பதவி, உயர்வு தேவையில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. பரம புருஷனாக இருந்தாலும் பக்தி செய்வது பெரிய புண்ணியம் என்பதை விஷ்ணு தன்னுடன் காட்டுகிறார். முருகன் நிறைவான அருள் சக்தி என்பதை இந்த கதை உறுதி செய்கிறது. முருகன் ஏன் விஷ்ணுவின் வழிபாட்டை ஏற்றார் என்ற கேள்விக்கு பதில், அது ஒரு பக்தியின் உச்சம், இருபெரும் பரம்பொருளின் பரஸ்பர மரியாதை மற்றும் வழிபாட்டின் பெருமை என்பதற்கான அழுத்தமான எடுத்துக்காட்டு ஆகும்.